லாங் லாங் அகோ ஸோ லாங் அகோ அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்டர் வந்து ஒரு கதையை நம்புகிறாரு. அந்த கதையை வந்து அவர் வச்ச நம்பிக்கையில் அந்த படம் எடுத்த நடித்த பசங்களும் சின்ன பசங்க தான். அந்த படம் போட்ட ப்ரொடியூசரும் வந்து ஒரு யங் பர்சன் தான். அந்த படத்தை எடுத்த டேரக்டரும் ஒரு யங் பர்சன் தான். அவர் அந்த பசங்களை நம்பினதை தாண்டி அவங்க டேலண்ட் ரொம்ப மிக முக்கியமாக நம்பினார். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி பே ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளுடைய வெரி ஓன் உன்னிகிருஷ்ணன் சூரஜ் சாரை மேடை கிடைக்கிறேன். எல்லா தமிழ் மக்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன். அது எல்லாமே ஒவ்வொரு பேராக பேசிட்டேன். இது லாஸ்ட் எனக்கு வேண்டாம். இன்னும் பேசும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுத்துடணும். எனக்கு வந்து யூத்து வந்து எனக்கு ஒரு நல்லா இது தான் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ, லவ் யூ. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் டைரக்டர் மட்டும் அல்ல, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனால் இவர் கதை சொல்லும்போது எல்லாம் நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர், அந்த ஃபயரு தான் உங்களோட வெற்றி. இதல்ல, இதுக்கு மேலே நீ எங்கேயோ போயிடும், அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆள் தான். இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆகிடுச்சு. லவ் யூ பிரதர், சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஃபயரில் நீ இவ்வளோ வெற்றி கைவரிசையில் உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் சாரு நேரத்தை கேரவானில் ஒரு 10-20 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன். என் கேரவானில் 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேராக வருது. எல்லாமே கென் கேங், நாட் ஆக்டர். எல்லாமே வரும், ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா ஓகே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன், அது நான் நம்புகிறேன். அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். கருப்பையா, லவ் யூ பிரதர். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு, நம்ம நளினி மேம், தேங்க்யூ மேம். என்னை பற்றி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அது மாதிரி தேவதர்ஷினி மேம், அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம், எனக்கு தமிழ் நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது மேம் சொன்ன மாதிரி எனக்கு டைலாக் இருந்தால் கேரளாவில் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு லேகு தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டைலாக் எல்லாம் ஸ்போர்ட்டில் எடுத்துடும். அதனால தான் அவட ஒரு ஷோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் லேகு சீக்கிரமாகிடு. இங்கே வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷோட்டாக அவர் வரும், சார் ரெடி, என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறியா, கொஞ்சம் டைம் கூடுறா. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப லேகாக சீக்கிரமாக ஓடிட்டே இருக்குது. அப்போது எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்லிட்டு இருந்தது? ஸ்பீடாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். சாரி மாமா, அதுக்காக எனக்கு ஒன்றும் பேசவே இல்லை. நான் ஷூட் இல்லாமல் வேலையில் வரும்போது அவர் ஃபிலிமில் பார்க்கும்போது அதே அளவுக்கு காமெடி தான். அந்த டைமிலும் அல்லாத டைமிலும் காமெடி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு நம்ம அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, அவரெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போது ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் கிளியராக பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளவோ சூப்பராக நடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு பேரோடுமே பேசிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஷரத் ப்ரோ அண்டு கென் ப்ரோ, லவ் யூ கென். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோவை கிடச்சது. சின்ன இடம். அவன் பேரு தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர். சின்ன ஷரத்து அண்டு மணி லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் இப்படியே காமெடி பண்ணிப்போ, கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம், நான் இருக்கேன். ஓகே, எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்டு சுரேஷ், கேரவன் அல்ல, சாரி கேரவன், ஐயோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா, எங்கேடா நீ நாட்டுராஜா, இவர் காரணமாக நான் இந்த படம் பண்ணியது ஃபஸ்ட்டு. இவர் கால் அடித்து நான் டேய் அது வேணுமா, ஓகே நீங்களே கதை கேளுங்க, விட்டுடாது அது கேளுங்கன்னு சொல்லி, லவ் யூ பிரதர். இல்லைன்னா எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் நிறைய பேர் எனக்கு கால் அடித்தாச்சு. எல்லாருக்கும் அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு, சிலம்பரசன் சார். அது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் ஒரு இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸும் தான். ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். சொல்லிட்டாங்கடா எல்லாமே. தேங்க்யூ.